இந்த வீடியோ இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாக பரவிட்டு இருக்கு. முக்கியமாக தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் தான் ரொம்ப வைரலாக பரவுது. ஏன்னா இந்த சம்பவம் தமிழ்நாட்டில் தான் நடந்திருக்கு. ஒரு ஃபுட்பால் கோச் செஞ்ச கேவலமான விஷயம் தான் இது. என்னன்னா, ஒரு ஸ்கூல் ஸ்போர்ட்ஸ் டே அன்னைக்கு தன்னோட ஸ்கூல் ஃபுட்பால் டீமை கூட்டிட்டு வேற ஸ்கூலுக்கு போய் விளையாடி இருக்காங்க. அப்போ தன்னோட ஸ்கூல் டீம் தோத்துருச்சு அப்படின்றதுனால அந்த ஃபுட்பால் கோச் என்ன பண்ணாருன்னா, அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப கேவலமாக ட்ரீட் பண்ணியிருக்காரு. அந்த வீடியோ தான் இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாக பரவிட்டு இருக்கு. இந்த வீடியோ பாருங்க, எந்த அளவுக்கு கேவலமாக வைராருன்னு உங்களுக்கே தெரியும். ஏடா நீ அவன் நிற்க வச்சு ஆட மாட்டேன். என்ன வாய்ப்பு என்ன பேசிட்டு ப்ரெஷர் எல்லாம் இங்கே ஏறிட்டு இருக்குது. உங்களுக்கு ஒரு மயிர் இல்லை. ஃபர்ஸ்ட் பால் தலைஞ்சலி ஆடும் சொல்ல மாட்டேன். தூக்கி போடுங்க. ஒரு விளையாட்டுல வெற்றி தோல்வி சகஜமான ஒரு விஷயம்தான். போட்டியில ஜெயிச்சா தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க, தோத்து போயிட்டா காலில் போட்டு மிதிக்கிறாங்க. அந்த மாதிரி தான் இவரும் பண்ணியிருக்காரு. இந்த வீடியோல அவர் சில பசங்களை அடிச்சிருக்காரு. அதை இந்த வீடியோல காட்டல. கன்னத்துல அறையிறாரு, காலில் மிதிக்கிறாரு, இந்த மாதிரியான விஷயங்களை செய்யறாரு. அவங்கள சுத்தி மற்ற ஸ்கூல் பசங்களும் நிக்கிறாங்க. அவங்க முன்னாடியே வச்சு இந்த பசங்களை அவமானப்படுத்துறாரு. ஒரு போட்டியில தோத்து போயிட்டா அவங்களுக்கு ஆறுதல் சொல்லணும். இந்த முறை இல்லைனா என்ன, அடுத்த முறை ஜெயிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தைரியத்தை கொடுக்கணும். ஆனா இந்த ஃபுட்பால் கோச் செஞ்ச விஷயம் ரொம்ப கேவலமான ஒரு விஷயம் தான். அந்த பசங்களை கன்னத்தில் அரைஞ்சு காலால் மிதிச்சு ரொம்பவே கேவலமாகவும் திட்டிருக்காரு. இந்த வீடியோ தான் இப்போ சோசியல் மீடியாவில் வைரலாக பரவிட்டு வந்துட்டு இருக்கு. பள்ளி நிர்வாகமும் கல்வித்துறையும் இவர் மேலே தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க.